இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தனுஷ்கோடி அந்த தனுஷ் நம்ம அரசல் பாயிண்ட் வந்திருக்கோம். அரசல் பாயிண்ட் நிறைய பேர் வந்து இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு திட்டு மாதிரி. இது இன்னும் 1 மாதம் கழிச்சு இங்கே தண்ணி போய் லேண்ட் இருக்கும். அப்படியே அந்த சைட்லேயும் அந்த லெஃப்ட் சைடில் அந்த ஆர்ட்ஸ் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி தண்ணி போய் லேண்ட் இருக்குமா. இன்னும் 2 மாதம் கழிச்சு அங்கே தண்ணி வந்து இன்னும் 1 மாதம் கழிச்சு அங்கே லேண்ட் வந்துருக்குமா. இப்போ நாங்கள் அழகான சன்ரைஸ் பார்த்துட்டோம். இப்போ மணி வந்து 7 மணி. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் தான் அங்கே திட்டு வந்துருக்கு. நீங்களே பாருங்க, அங்கே பேர்ட்ஸ் எல்லாம் நிற்கிது. இங்கே கூட கொஞ்சம் பேர்ட்ஸ் நிற்கிது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து அரசல் பாயிண்ட்ஸு. நீங்கள் வியூ மாதிரி கடல் இருக்க வியூவு கடலில் நல்லா பார்க்க முடியும். அது இருக்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால். அந்த சைடு இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷன். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஷார்ட்டஸ்ட் சீசார் பார்டர். சீசார் பார்டர் டோட்டல் தனுஷ்கோடி அரசல் பாயிண்ட்ல டோட்டல் லென்த் 45 மீட்டர்ஸ். கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் டம்ளர் தான் பந்தேபுரம் பப்பாயம் ஒன்று எவ்வளோம்மா? 4 ரூபா. கொஞ்சமாக போடும். பைனாப்பிள் தான் வாங்குறேன். கைஸ் இப்போ நம்ம இருக்குதுன்னா வேர்ல்டு தனுஷ்கோடி. இப்போ 1964 வந்து ஒரு புயல் வந்து தனுஷ்கோடி அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்குது இந்த இந்த சர்ஸும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. சின்ன சர்ஸ் அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு அங்கே தான் போவோம். இப்போ சர்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ கொஞ்சம் பில்டிங்ஸ் அந்த புயல் வந்ததுனால அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது மிச்சம். சர்சர் ஒரு பக்கமே காணும். இதுதான் 1964 சைக்கிள் வந்து தனுஷ்கோடியும் ராமேஸ்வரம் முழுசாக அழிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ இதுதான் இந்தியா தனுஷ்கோடி. இது ஸ்ரீலங்கா தலைமன்னார். இதுதான் தனுஷ்கோடி ஹிஸ்ட்ரி. இதுதான் இந்தியா தனுஷ்கோடி. இதான் ஸ்ரீலங்காவோட தலைமன்னார். இங்கேருந்து வெறும் 18 கிலோமீட்டர்ஸ் தான். இது வந்து இந்தியன் ஓஷன். இங்கே பே ஆஃப் பெங்கால். இங்கேருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதுதான் போட் மெயில் ட்ரெயின். அது தனுஷ்கோடி ஹார்பர். இப்போ இந்த ராமர் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கல் போட்டு போனது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு சின்ன அணில் கூட வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு உதவி செஞ்சது. கைஸ் இப்போ வந்து இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் பில்டிங்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வருது. அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் ரயில்வே ட்ராக் தெரியுது. அந்த புயல் வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் வந்து ரயில்வே ட்ராக் மட்டும் இங்கே கண்ணுக்கு மட்டும் தெரியுது கொஞ்சம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸும் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து
பாருங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் புயல் வந்து இங்கே அலைஞ்சு போயிடுச்சு. இங்கேருந்து அந்த சைடில் கடலுக்கு போயிட்டு அங்கேருந்து போட்டு எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவாங்க கைஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்த பேர் வந்து குல்ஃப் ஆஃப் மன்னார். இப்போ வந்து நம்ம போட்டிங் பண்ண போகிறோம், அதுவும் கிளாஸ் போட்டிங். வாங்க இப்போ போகலாம். கைஸ் நம்ம போகிறது வந்து கிளாஸ் போட்டிங். இறக்கி விட்டுறேம்மா. கைஸ் அங்கே போய் ஒரு தூரத்தில் ஒரு திட்டு வந்து யூட்டர் அடிச்சு திரும்பி இங்கே தான் வருவோம் கைஸ். இப்போ நம்ம ஒரு போட் வருது, இப்போ எல்லாரும் ஏற போகிறோம். கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கீழே. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க கீழே அந்த ஓட்ஸனில் எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்க ரியலு. இந்த கிளாஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் தெரியும். இந்த கண்ணாடி கொஞ்சம் க்ரீன் கலர், ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சரியாக வந்து கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக தான் தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து அந்த ஷெல்லெல்லாம் கிடைக்குது, அந்த பெருசாக எல்லாம் கிடைக்கும். கைஸ் இதை விட நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு பசிக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து உங்களுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸும் பன்னீர். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து வெண்டோனி தீர்த்தம் போக போகிறோம். அதுவும் பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வெண்டோனி தீர்த்தத்துக்கு போவோம். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு கோயிலில் ஒரு சாமி கும்பிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டோனி தீர்த்தத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து பீச் வியூ நல்லா தெரியுது.
காய்ஸ் இதுதான் வெள்ளோண்டி தீர்த்தம். இப்போ தண்ணி குடிச்சு பார்த்தோம், அவ்வளோக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பாண்டிச்சேரி, கடலூர், அப்புறம் என்ன வரும்? இந்த ரோடு ஈஸியாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, காய்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாமுக்கு நினைவு மண்டபம் கட்டும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள மொபைல் அளவு இல்லை. ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்து உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். சரி, நாங்கள் லன்ச் சாப்பிட்டு வந்து லன்ச் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஹோட்டல் ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது கொஞ்சம். இப்போ உங்களுக்கு இங்கேருந்து வியூ மட்டும் காட்டிடுறேன். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் கைஸ். உங்களுக்கு வெளியில் வண்டி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம் கைஸ். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, எங்களால் போய் உள்ளே பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம இருக்க இடம் பேர் வந்து ராமேஸ்வரம் கோயில். இப்போ வந்து நம்ம வடக்கு கோபுரத்தில் நிற்கிறோம். இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து 22 தீர்த்தம் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து நாங்கள் லக்கேஜில் ட்ராவல் ரூமில் வச்சுருக்கோம். இப்போ போய் எடுத்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு காலையில் டே 3 பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம தனுஷ்கோடி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து 1000 மண்டபம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பார்ட்டு, இன்னும் 4 பார்ட் இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் 1000 மண்டபம் நீங்களே வியூ பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வியூ தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம நாளைக்கு டேட் சொல்லிக்கலாம். நாளைக்கு தான் லாஸ்ட் ட்ரிப்பு. இப்போ இதோட வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. பாய் காய்ஸ்.